கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் போதையில் இருந்த நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்களை வழிமறைத்து தகராறில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. போலீசாரிடமும் போதையில் எகிரிய நபர் மீது நடவடிக்கை பாயுமா? தலையில யாராவது கேட்டேன். நாளைக்கு தெரியும். நாளையா நாளை மத்தன என்ன படிச்சு உள்ளதானே போறேன். நீங்க எல்லாம் தண்ணி அடித்தால் நடு ரோட்டில் தான் தகராறு செய்வேன் என்ற கொள்கை வெறி கொண்ட இந்த குடிமகன் தனக்கு வசதியாக பெண் ஒருவரை வழிமறித்து போதையில் சலம்பிய காட்சிகள் தான் இவை. வண்டியை தேய்ச்சி போன நீ அடி முதல்ல நீ பெரிய அடி நீ அதுல இல்ல நீ அந்த பைக்கை போய் எடுக்க எனக்கு ஏறிய கேப்டன் சிலை உடைச்சான். கேப்டன் சிலை உடைச்சா வந்தல யாரா நீங்க? போலீசாரிடமும் போதையில் எகிரிய ஆசாமி மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் பூவன்கோடு பகுதியில் கழுத்து வரை குடித்துவிட்டு வேட்டி சட்டை அணிந்த ஆசாமி ஒருவர் சாலை நடுவே சலம்பிக் கொண்டிருந்தார். வெகு நேரமாக சேட்டையை காட்டிக் கொண்டிருந்த போதை ஆசாமி அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் ஒருவரை வழிமறித்து தகராறு செய்ய ஆரம்பித்தார். வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு தான் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் என்றும் தன்னை மதிக்காமல் எப்படி போகலாம் என்றும் தகாத வார்த்தைகளில் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பெண்ணுக்கு ஆதரவாக வந்து போதை ஆசாமியை திட்டி உள்ளனர். ஆனால் எதற்கும் அசராத அந்த நபர் அவர்களிடம் காதால் கேட்க இயலாத வார்த்தைகளால் பேசி சண்டையிட்டுள்ளார். அந்த பெண் அங்கிருந்து செல்ல எவ்வளவோ முயற்சித்தும் விடாமல் தொடர்ந்து போதையில் கடும் தகராறில் செய்து வந்துள்ளார் அந்த மர்ம ஆசாமி. வண்டியை தேய்ச்சி போன நீ அடி முதல்ல நீ பெரிய அடி நீ அதுல இல்ல நீ அந்த பைக்கை போய் எடுக்க எனக்கு ஏறிய கேப்டன் சிலை உடைச்சான். கேப்டன் சிலை உடைச்சா வந்தல யாரா நீங்க? ஒரு கட்டத்தில் அந்த பெண் அவசர போலீஸ் 100க்கு போன் செய்து போதை ஆசாமி குறித்து தகவல் கொடுத்துள்ளார். நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ, யாரு வந்தாலும் என்ன ஒன்னும் செய்ய முடியாது என போதையில் உளறியதோடு அங்கிருந்து நகர்ந்தால் அவரது இருசக்கர வாகனத்தை தீ வைத்து கொளுத்தி விடுவேன் என மிரட்டி உள்ளார். இதற்கிடையே தகவல் அறிந்து 2 போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். அந்த போதை நபர் போலீசாரிடமும் கடும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அந்த போதை ஆசாமியை போலீசார் விரட்டி அடித்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக வைரலாகி வருகிறது. அந்த போதை ஆசாமி யார்? எதற்காக அந்த பெண்ணை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டார்? அந்த நிகழ்வு எந்த நாளில் நடைபெற்றது என்பன உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து அந்த போதை ஆசாமி மீது நடவடிக்கை எடுக்குமாறு தனிப்படை போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் உத்தரவிட்டுள்ளார். உத்தரவு செயல்படுத்தப்படுமா? போதை ஆசாமி கம்பி எண்ணுவாரா? காத்திருப்போம் நடவடிக்கைக்காக.